நாம் அனைவரும் நமது கண்களை மூடி இந்த சிலுவை பாதையில் பக்தியோடும் இறைவன் அன்று நமக்காக சிலுவையை சுமந்து நமது பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து தனது உடலில் உள்ள ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். அப்படிப்பட்ட இயேசுவின் பாடுகளை நினைவு கூர்ந்து நமது பாவங்களிலிருந்து மீண்டு வர நாம் நம்மையே இறைவனிடம் ஒப்படைப்போம். இந்த சிலுவை பாதையில் பக்தியோடு பங்கேற்போம். இந்த சிலுவை பாதையானது நமது குடும்ப உறவை பலப்படுத்தும் விதமாக நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் நிலைமையையும் நான் புரிந்து அவற்றின்படி அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்களது அன்பை நாம் தெளிவாக அறிந்து செயல்பட பக்தியோடு பங்கேற்போம். இந்த சிலுவை பாதையில் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், குடும்பம் ஒரு கோவில், வான் வீட்டிற்கு செல்வதற்கான பயிற்சி நிலையமே குடும்பம், மகிழ்ச்சியின் பிறப்பிடம் குடும்பம். குடும்ப உறவுகளில் இன்று பல்வேறு சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். உடைந்த கண்ணாடியை போல் குடும்ப உறவை சீர்படுத்த முடியாமல் இருக்கிறோம். வாழ்வின் அடி ஓசை குடும்பம். அத்தகைய அடி ஓசையாகிய குடும்பத்தை சீர்படுத்தாமல் சிலுவை பாதையை ஒரு சடங்காக, வாடிக்கையாக, வேடிக்கையாக செய்வதில் பொருள் இல்லை. பாதை நம் குடும்ப உறவை சீர்படுத்துவதற்கான தகுந்த காலமாகவும் நேரமாகவும் உள்ளது. இதுவே தகுந்த காலம். இந்த காலத்தை பயன்படுத்துவோம். ஒவ்வொரு சிலுவை பாதை நிலையிலும் ஒவ்வொரு குடும்ப உறவை சரிபடுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். நம் உறவை இயேசுவின் பாடுகளோடு இணைத்து குடும்ப உறவை பலப்படுத்துவோம். இந்த சிலுவை பாதை நம் வாழ்வின் பயணம் ஆகட்டும். உறவுகள் சீர்படட்டும், வாழ்வு மேம்பட்டும். பயணிப்போம், வாருங்கள். பலிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பலிகளை சுமத்தி பரிகசித்தார், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சாமி பாடப்பட்ட முதலாம் ஸ்தலம். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சேவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதலாம் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். பெண்களை தீர்ப்பிடல். ஒரு பெண் வேலைக்கு சென்று சற்று தாமதமாகி வந்தால் குடும்பமே அவள் மீது குற்ற பார்வையோடு நோக்குகிறது. ஒருவேளை அவள் அங்கு சென்றிருப்பாளோ, ஒருவேளை சீக்கிரம் முடிந்து வந்தால் யாரோடு வந்தாய் என கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு குற்றப்படுத்துகிறது. அன்றாடம் சாப்பிடும்போது உணவில் அது சரியில்லை, இது சரியில்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை என மன நிறைவோடு உண்ணாமல் குறை கூறிக்கொண்டே இருக்கின்றனர். கணவரின் உறவினர் யாராயினும் வீட்டிற்கு வந்தால், உங்கள் அம்மா வீட்டிலிருந்து வந்தால் மட்டும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாய், ஆனால் என் உடன்பிறப்புகள் வந்தால் அவர்களை நன்கு கவனிப்பது இல்லை என வாழைப்பழத்திற்குள் ஊசி ஏற்றுவது போல நசுக்காக சொல்லி பெண்களை தீர்ப்பிடுவது நியாயமா? சிந்தனை. உனக்காக நான் இருக்கிறேன், கலங்காதே என்று நம்மை தேற்ற வந்த இயேசு இதோ
குற்றவாளியாக தீர்ப்புக்குள்ளாய் இருக்கின்றார். ஓ மாந்தனே, நீ யாரைத்தான் தீர்ப்பிடாமல் இருந்தாய்? தந்தையின் திருவுளம் நிறைவேற்ற காடு, மலை, பகல், இரவு, பாவிகள், ஏழைகள் என எதையும் பாராமல் இறையாட்சியை விதைக்க வந்தார் இயேசு. ஒவ்வொரு முறையும் நம் வீட்டில் பெண்களை முறைகேடாய் தீர்ப்பிடும் போது நீங்கள் இயேசுவையே தீர்ப்பிடுகிறீர்கள். நீங்கள் பிறரை தீர்ப்பிட துவங்கினால் பிறரை அன்பு செய்ய உங்களுக்கு நேரம் இருக்காது. ஜெபம். அன்பு இயேசுவே, பெண்களை தீர்ப்பிடாமல் அவர்களை மதித்து நடக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுக்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். தாளார் சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாலா துயரால் துடிக்க வைத்தார். தாளார் சிலுவை சுமக்க வைத்தார், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சாமி பாடப்பட்ட 2ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை உம்மை ஆராய்ந்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாவமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 2ஆம் நிலை, இயேசு சிலுவையை தம் தோளில் ஏற்றுக்கொள்கிறார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். தந்தையின் சுமை. குடும்ப பொருளாதாரத்தை மேற்கொள்ள எந்த வேலைகளையும் தயங்காமல் செய்யும் ஆண்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்வதால் தான் பொது இடங்கள் தூய்மையாக இருக்கின்றன. வேலை கடினம்தான், ஆனால் குடும்பம் வாழ வேண்டும் என தன் தந்தை துன்பத்தை யாரிடமும் சொல்லாமல் பாடுபடுகிறார்கள். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் மாதந்தோறும் வீட்டு தேவைகள், பிள்ளைகளின் படிப்பு செலவுகள், பிறந்த நாள், திருநாள் என்றால் புத்தாடைகள், அணிகலன்கள் மலிவான விலையில் அல்ல அதிக விலைக்கு வாங்கித்தர வேண்டும். அப்படி வாங்கித்தரவில்லை என்றால் இது கூட வாங்கித்தர முடியாதா என தந்தையை நோக்கி கேள்வி கணைகள் குவியும். காய்க்கின்ற மரம் கல்லடி படதானே செய்யும் என சுமைகளை சுமக்கும் ஆண்கள் இன்று ஏராளம். சிந்தனை. தன்னலமற்ற இயேசு தன்னந்தனியை சிலுவை சுமக்க முன் வருகின்றார். எல்லாம் நமக்காக. மணிமுடி சூட வேண்டிய இயேசு முள்முடி சூட்டி வலுவான சிலுவை சுமக்க வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஊரெங்கும் உண்மையை உறக்கச் சொன்னவர் உருக்குலைந்து சிலுவையை சுமக்கிறார். குடும்ப சுமையை சுமக்கும் தந்தையை நாம் கேள்வி கணைகளால் தொடுக்கும் வலுவான சுமைகள் இயேசுவுக்கும் கொடுக்கும் சிலுவை சுமைகளை. ஜெபம். எனக்காய் சிலுவை சுமந்த இயேசுவே, குடும்ப வாழ்வில் என் தந்தைக்கும் கணவருக்கும் சுமைகளை கொடுத்துள்ளேன். இனிமேல் சுமைகளை கொடுக்காமல் வாழும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் ஆமென். விழுந்தீர் சிலுவை பழுவோ, மீண்டும் எழுந்தீர் தூயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பழுவோடு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசு
இயேசுநாத சாமி பாடுபட்ட 3 ஸ்தலம். திரு இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரான சிலுவையை கொண்டு ரட்சித்தீர். 3ஆம் நிலை, இயேசு முதல்முறை கீழே விழுகிறார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பி விடுகின்றார்கள். மகிழ்வான வாழ்வை விரும்பி பெற்றோர் வேண்டாம், அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துகள் மட்டும் வேண்டும் என பெற்றவர்களை ஓரம் கட்டுகின்றார்கள். முதியோர் இல்லத்தின் தான் இறுதி நாட்களை கண்ணீரோடும் சுமையோடும் உறவுகளால் கைவிடப்பட்ட நிலையை எண்ணி இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டிய சூழலில் மனமுடைந்து குறைந்த ஆண்டுகளிலே சாவை எதிர்கொள்கின்றார்கள். சிந்தனை. உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்ற இயேசு சுமை தாங்காமல் முதல் முறை கீழே விழுகிறார். அன்பு கட்டளை தந்தவர், அன்பாய் வாழ சொல்லியவர், யூதரின் அன்பின் முத்தத்தால் காட்டி கொடுக்கப்பட்டு அன்பு செய்ததற்காக சுமை தாங்க சிலுவை சுமந்து நிலை தடுமாறி விழுகிறார். அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் என்பதை அறிந்தவராய் மீண்டும் எழுந்து பயணிக்கிறார். பெற்றோரின் அன்பை சுமையாய் கருதி முதியோர் இல்லத்துக்கு அனுப்பும் போதெல்லாம் இயேசு சுமை தாங்காமல் கீழே விழுந்து கொண்டே இருக்கிறார். வேர்களை மறந்து விழுதுகள் என்றில்லாமல் முதுமையை போற்றுவோம், முதியோர் இல்லங்களை தவிர்ப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் முதியோரை சுமைகள் என்று கருதாமல் மதித்து அன்பு செய்து அவர்களோடு நாங்கள் என்றும் மகிழ்வோடு இணைந்து வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். தாங்கிட உன்னா துயருற்றே உம்மை தாங்கிய அன்னை துயருற்றால் தாங்கிட உன்னா துயருற்றே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இயேசுநாத சாமி பாடுபட்டு 4ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 4ஆம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கிறார். தாயிருக்க அவள் தயவிருக்க தாழ்வதில்லை, நாம் வீழ்வதில்லை. தாய் பாசம். நாம் பார்த்த முதல் முகம் தாயின் கருவறை. நமக்கு தலைவாரிய முதல் சீப்பு தாயின் கைகள். நாம் படுத்து உறங்கிய முதல் மெத்தை தாயின் மடி. நாம் பேசிய முதல் சொல் அம்மா. நாம் தொழுத முதல் கடவுள் அம்மா. சொல்லில் அடங்கா காப்பியம், வண்ணத்தில் நிறையா பாடம் அம்மா. அம்மாவை விட சிறந்த படைப்பு இவ்வுலகில் எதுவும் இல்லை. தன் இரத்தத்தை பாலாக்கி அள்ளும்போது ஈகத்தின் திரு உருவாய் அன்பின் மொத்த உருவாய் இருப்பவர் அம்மா. தம் உயிராலும் மெய்யாலும் நமக்கு உயிர்மை தந்த
அன்னையர் நாளில் மட்டும் அல்லாது வாழ்நாள் முழுவதும் போற்ற வேண்டும். சிந்தனை. ஆண்டவரின் திட்டத்தை அன்னை மரியாள் மட்டுமல்ல, அவளின் மகன் இயேசு தன்னை போல் அறிந்து செயல்படுவதையும் அதிலும் கொடூரமான சிலுவை சுமக்க முடியாமல் சுமந்து வருவதையும் காண்கின்றார். இயேசு தன் தாயை கண்டவுடன், அம்மா, நான் தந்தையின் விருப்பத்தை நீங்கள் சொன்னது போல் நிறைவேற்றியுள்ளேனோ என 2 இதயங்களும் கனத்த இதயத்தோடு பேசிக்கொள்கின்றன. அன்னை மரியும், வீரத்தாய், மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ இதுவரை மிக சிறப்பாக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினாய். நீ செல்ல வேண்டிய தூரம் இதோ பார். உன் கண் எதிரில் தான் உள்ளது. ஆனால் உன் உடலில் வலுவில்லை. நீ கலங்காதே என அன்னை தன் மகனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். இயேசுவோ அம்மாவின் சொல்லை விட வலிமை மிக்க சொல் எதுவும் இல்லை என தன் பயணத்தை தொடர்கிறார். அன்னையை செய்யுள் மொழிகளில் பாடும் நாம் நம் தாயின் சொற்களை கேட்கின்றோமா? ஜெபம். அன்பு இயேசுவே, அன்னை மரியாளின் சொற்கள் உமக்கு இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற ஊக்கமளித்தது போல என் தாயின் சொற்களை நானும் மதித்து நடக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். மறுத்திட முடியா நிலையாலை சீமோன் வருந்தின தன்னை உம்மோடு மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் ஒரு பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 5ஆம் நிலை. சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். எவராவது உங்களை ஒரு தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 தொலை செல்லுங்கள். மனிதநேயமிக்க தன்னாளர்களுக்காக, மனித நேயமிக்க மனிதர்களுக்காக கொரோனா காலகட்டத்தில், பொது முடக்கம் காலகட்டத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யவே மிக கடினமாக இருந்தது. ஆனால் அந்த சூழலில் எத்தனையோ பணம் படைத்த செல்வந்தர்கள் கூட செய்ய முன்வராத சூழ்நிலையில் பெரியோர்கள், பெற்றோர்கள் சிலர் தங்கள் பிள்ளைகளை சமுதாயத்திற்கு உதவ மனமுவந்து அனுப்பி வைத்தார்கள். மனித நேயமிக்கவர்கள் தன் பிள்ளைக்கு தொற்று நோய் வந்தாலும், தனக்கு தொற்று நோய் வந்தாலும் கவலை இல்லை என்று தன் உயிரை ஒரு தூசியாக கருதி எத்தனையோ நல்லவர்களின் உயிர்களை காப்பாற்றினார்கள். சில தன்னாளர்கள் இறந்தவர்களின் உடல்களை எடுக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். உதவி செய்ய படிப்பு தேவையில்லை, மனித நேயம் இருந்தால் போதுமானது. மேலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், தூய்மைப்படுத்தும் தொழிலாளர்கள், 108 வாகன ஓட்டிகள் என இவர்கள் அனைவரும் போற்றத்தக்கவர்களே. இவர்கள் நம் குடும்பங்களில் நல்ல பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டு களத்தில் இறங்கி உதவி செய்ததால் எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. சிந்தனை. 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உதவிய இயேசுவுக்கு இன்று உதவி தேவைப்படுகிறது.
கல்வாரி அடைய இயேசுவின் உடலில் வலுவில்லை, ஆனால் நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையின் விண்மீனாய் இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் மாந்த நேயத்தோடு வருகிறார். சிலுவையை தன் தோளில் வைத்தவன், என் இயேசுவே, இவ்வளவு பழுவான சிலுவை எப்படி இவ்வளவு தொலை கடந்து வர முடிந்தது என மனதில் எண்ணி அதை பெரும் பேராக கருதி இயேசுவோடு பயணிப்பதை நினைத்து மகிழ்கிறான். இயேசுவோ, மகனே, நீ செய்த உதவி என்றென்றும் மக்களால் போற்றப்படும். உன் மாந்த நேயமிக்க உதவியோ கைமாறு பெறாமல் போகாது என வாக்களித்தார். மாந்த நேயமிக்க செயல்களை நம் குடும்பங்களில் இருந்து நாம் வளர்த்தெடுக்கும் போது அது குமுகாயத்தில் மிகப்பெரிய ஆற்றலாக உருவெடுக்கிறது. நம் உடனிருப்போருக்கு உதவும் போது நாமும் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுகிறோம். ஜெபம். இயேசுவே, சீமோன் உமக்கு உதவியது போல நாங்களும் மனித நேயமிக்கவர்களாக உடனே உதவும் உயர்ந்த உள்ளத்தை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலையாய் பதிந்தது உம்பதனம், அன்பில் விலையாய் மாதின் சிறு துளியில் நிலையாய் பதிந்தது உம்பதனம். எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். 6ஆம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவரும் கைமாறு பெறாமல் போகார். இன்றைய நம் குடும்பங்களில் மணிக்கணக்கில் அலைபேசியில் இணையதளத்தில் நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கும் நம் வீட்டு இளையோர் சமுதாயம் பக்கத்து தெருவில் உள்ள கடையில் திடீர் தேவைக்கு ஒரு பொருள் வாங்கி வரச் சொன்னவுடன் எனக்கு நேரமாற்றி என்னால் இதை செய்ய முடியாது, ஏன் நேற்றே நீங்கள் வாங்கி வைக்க வேண்டியது தானே என கூறுகின்றது. சுற்றுலாவில் பல கோவில்களுக்கு சென்று ஜெபிப்பார்கள். ஆனால் உள்ளூரில் நடைபெறும் வழிபாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் ஆங்காங்கே அரட்டை அடித்து வழிபாடு மற்றும் கோவிலுக்கு செல்பவர்களை பார்த்து நகைக்கின்றார்கள். தன் பிள்ளை தவறு செய்வதை பெற்றோர் கண்டிப்பதும் இல்லை. அப்படி யாராயினும் தட்டி கேட்டால் அவர்கள் மீது குற்றம் சுமத்தி நீ நேர்மையாளனா என எதிர்வினை தொடுக்கிறார்கள். நாம் எப்போது பிறரது துன்பங்களை துடைக்க முன்வருவோம்? மார்த்தா மரியாவின் துன்பத்தில் பங்கெடுத்து இயேசுவின் அன்பை அன்றே வெரோனிகா கேள்விப்பட்டிருந்தாள். இன்று இயேசு தன்னந்தனியே சிலுவையை சுமந்து செல்லும் பாதையில் அவரது முகம் இரத்த கரை படிந்து இருந்தது கண்டு யாருக்கும் பயப்படாமல் துணிந்து சென்று வெண் துணியால் முகத்தை துடைக்கிறார். இயேசுவோ தன் திருமுகத்தை துணியில் பதிக்கிறார். அன்பிற்கு பதில் அன்பு தருகிறார். அன்பே உயர்ந்தது என்று போதித்தவர் அன்பின் வெளிப்பாட்டை தன் திருமுகத்தை பதித்ததில் வெளிப்படுத்துகிறார். நற்செயல்களை செய்ய முன்வரும்போது நாம் இயேசுவின் சிலுவை பாடுகளில் வெரோனிகாவை போல் வீரத்துடன் முன் வருவோம். ஜெபம். இயேசுவே, வீரப்பெண் வெரோனிகா போல நல்லது செய்ய தயங்காத உடனே வந்து உதவும் தாராள மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஓய்ந்தீர் பழுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நிலத்தில் மறுமுறையும். ஓய்ந்தீர் பழுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். குடிபோதை, பெரும் சுமை. குடும்பமா, குழந்தைகளா? எனக்கு எப்போதும் வேண்டியது நல்லா குடிக்கணும், அவ்வளவுதான். நான் வேலைக்கு போகக்கூடாது. அப்படியே போனாலும் பணத்தை வீட்டுக்கு கொடுக்காமல், குடும்ப தேவையை நிறைவு செய்யாமல் தடையின்றி குடிக்க வேண்டும். மனைவி வேலைக்கு போனாலும் குடிக்க பணம் தர வேண்டும். அப்படி இல்லையேல் வீட்டில் உள்ள பொருட்களை விற்றாவது குடிக்க வேண்டும். எப்போதும் குடிபோதையில் மிதக்க வேண்டும். இப்படிப்பட்ட குடிக்கு அடிமையான ஆண்கள் நடுவில் வாழும் மனைவி மற்றும் பிள்ளைகளின் வாழ்வு அன்றாடம் சுமைதான். அந்த குடும்ப தலைவிக்கு கணவன் மிக பெரும் சுமையே. பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட தந்தை எந்த மதிப்பீட்டை தர முடியும்? சிந்தனை. நன்மையை செய்து வந்த இயேசு சுமை தாங்காமல் சிலுவையோடு 2ஆம் முறை தரையை முத்தமிடுகிறார். மாந்தர்கள் பாவ நிலையிலிருந்து விடுபட அரும்பாடுபட்ட இயேசு மாந்தர்களாலேயே வீழ்த்தப்படுகின்றார். குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டிய தந்தை குடிக்கு அடிமையாகி குடும்பத்தை கவனிக்காத போது மீண்டும் மீண்டும் இயேசுவை விழ வைக்கின்றனர். எப்போது நாம் எழுவது? இயேசுவதை எழ வைப்பது. ஜெபம். பேரன்புள்ள இறைவா, தந்தைக்குரிய கடமைகளை நிறைவேற்றும் பொறுப்புமிக்க குடும்ப உறுப்பினர்களாக, குடும்ப தலைவர்களாக மாறும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். விழி நீர் பெருகிய மலருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். விழி நீர் பெருகிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரக்கம் உடையவர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். அருகில் வாழும் குடும்ப உறவு. 8ஆம் நிலை. ஆறுதல் சொல்ல துடிக்கும் பெண்கள் நடுவில் இயேசு. குடும்பத்தோடு இணைந்து சுற்றுலா செல்லலாம் என தீர்மானித்து பல திட்டங்கள் தீட்டி ஆயிரக்கணக்கில் பணம் செலவழிக்கின்றனர். தன் அருகே வாழும் குடும்பத்தில்
பிள்ளைகளை படிக்க வைக்க துன்பப்படுவதை பார்த்தும் பாராதது போல் இருக்கின்றனர். தன் குடும்ப பிள்ளைகள் நன்றாக வாழ்ந்தால் போதும் என எண்ணி பகட்டான உடைகள், பகட்டான வகை வகையான உணவை வரவழைத்து வாழ்கின்றனர். பல நேரங்களில் இவர்களது பயணம் திடீர் இடங்களில் முடிகின்றது. அந்தந்த துயரமான சூழலில் உறவினர்களை விட பக்கத்து வீட்டில் உள்ளவர்களின் உதவியைத்தான் நாம் அதிகம் நமக்கு தேவைப்படுகிறது. பணத்தை விட நல்ல உறவுகளை பலர் சம்பாதிக்க தவறிவிடுகின்றனர். பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் மீது இரக்கமும் மனித நேயமும் கொண்டு வாழும்போது நமது துன்ப நேரத்தில் அவர்களது ஆறுதலான உடனிருப்பும் மிகவே நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. சிந்தனை. இயேசுவின் போதனையில் அதிகமாக ஈர்க்கப்பட்டவர்கள் பெண்கள். அக்காலத்தில் பெண்கள் சிறப்பிடம் பெறாதவர்களாக இருந்தாலும் இயேசு இருக்கும் இடங்களில் பெண்கள் கூட்டமே அதிகமாக இருந்தது. கல்வாரி நோக்கி செல்லும் பாதை கள்ளும் முள்ளும் கரடு முரடுமாய் வெயிலின் கொடுமை மிகுந்து வறட்சி மிகுந்த பாதையில் இயேசுவின் மீது கொண்ட அன்பால் குழந்தைகளையும் தூக்கி கொண்டு பெண்கள் பலர் வருவதைக் கண்டு, என்னை நினைத்து கவலைப்படாதீர்கள், என் தாயை போன்று நீங்களும் உங்கள் பிள்ளைகளை வளருங்கள் என ஊக்கமூட்டுகிறார் இயேசு. நமது குடும்ப வாழ்வில் அருகில் உள்ளவர்கள் மீது இரக்கத்தையும் நடந்து கொள்வோம். எருசலேம் மகளிரை போல நமது நற்குணத்தால் இயேசுவோடு உடன் இருப்போம். ஜெபம். ஆறுதலின் தெய்வமே, எங்கள் அருகில் வாழ்வோரிடம் இரக்கத்தோடு நடந்து கொள்ளும் பிறர் நல குணத்தை எப்போதும் எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். மூன்றாம் முறையும் நீர் விழுந்தீர், கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர். மூன்றாம் முறையும் நீர் விழுந்தீர், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். உங்களில் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் தொண்டராக இருக்கட்டும். நாட்டாமை மற்றும் சாதிய பிரிவுகள் மற்றும் பெரியோர்களாக தங்களே நினைத்து கொள்ளும் சில மனிதர்கள் ஊரில் எங்கள் குடும்பம்தான் தலைமுறை தலைமுறையாக பொறுப்புகளை ஏற்று நடத்துவோம் என்று சொல்லிவிட்டு விழா மற்றும் சிறப்புமிக்க நாட்களில் தான் நாம் எல்லாவற்றிலும் முதன்மை பெற வேண்டும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள்தான் சிறப்பானதை வாசிக்க வேண்டும், நாங்கள் சொல்வதை அருள் பணியாளர்கள் அருட்துறவியர் கேட்க வேண்டும் என்று நாட்டாமை பண்ணும் சிலர் அவர்கள் செயல்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார். அடுத்தவர் செயல்களை புறக்கணிப்பவர் ஒருபுறம், மறுபுறமும் ஊருக்குள் 2 சாதியினர் எங்கள் கோவிலுக்கு உள்ளே அவர்கள் வரக்கூடாது, வந்தால் இந்த எல்லைக்குள் தான் என்று இந்த காலத்திலும் நாகரிகம் வளர்ந்த பின்னும் சாதி வெறி பிடித்து வாழும் மக்களாக வாழ்கின்றனர். சிந்தனை. நல்ல தலைவரான இயேசு எல்லாவற்றிலும் முன்மாதிரியை காட்டினார். எங்கு தீமையோ அதை உடனே எடுத்து கூறியதோடு அவர்கள் மனமாற்றம் பெற வேண்டும்
என படிப்பினைகள், உவமைகள் இயற்கை மூலம் எடுத்து காட்டினார். இயேசு மிகப்பெரிய தலைவராக வருவார் என எதிர்பார்த்த மக்களுக்கு இயேசு 3ஆம் முறை கீழே விழுந்ததை பார்த்து, இவர் அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டதா என எண்ணும் சில நொடிகளில் எல்லோரின் அவநம்பிக்கையை உடைத்து எறிந்து மீண்டுமாய் எழுந்து நடக்கிறார். ஜெபம். என்னை மீட்க வந்த இயேசுவே, நான் நீ என்ற பாகுபாட்டையும் சாதிய மனப்பான்மையும் விடுத்து மனித பண்போடு வாழும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். உடைகள் களைந்திட உம்மை தந்தீர், இரத்த மடைகள் திறந்திட மேலொந்தீர். உடைகள் களைந்திட உம்மை தந்தீர், எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். பெண்களின் உடை. பல வீடுகளில் அதிக தொகை செலவு செய்வது உடைக்கும் நகைக்கும். அதிலும் உடுத்தும் உடை உடலை மறைக்கவே வேண்டும், மானத்தை காக்க வேண்டும். அது இல்லாமல் அதிக விலை கொடுத்து வாங்கிய உடை முறையற்று பிறரை கவரும் முறையில் இருப்பது பெண்களை இழிவுபடுத்துவதற்கு சமம். பிள்ளைகளை நல்ல உடையை உடுத்த வைப்பது பெற்றோரின் கடமை. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் விரும்பும் உடைகளை வாங்கி கொடுங்கள். ஆனால் அதே ஆடை மானத்தை காக்கும் முறையில் உள்ளதா என பார்த்து பிள்ளைகளை வெளியே அழைத்து செல்வது பெற்றோரின் கடமையாக வேண்டும். பிள்ளைகளின் குற்றத்திற்கு துணை போகக்கூடாது. சிந்தனை. இயேசு உடுத்திய அழகிய அங்கியையும் சீட்டு போட்டு பங்கிட விரும்பும் கூட்டத்தில் இயேசு ஆடையின்றி இழிவுபற்று இதுவும் தந்தையின் விருப்பம் என்கிறார். ஆடையை அகற்றினால் இழிவு என தெரிந்தும் அமைதி காக்கிறார். வாய் திறவா செம்மறி ஆடாய் நிற்கின்றார். விலை உயர்ந்த ஆடையை அரை குறைவாக உடுத்துவதை விட விலை குறைந்த ஆடையை மானம் காக்க உடுத்துவது நல்லது. ஜெபம். எனக்காக அனைத்து இழிவையும் ஏற்று இயேசுவே, எனது குடும்பத்தில் நானும் பிறரும் நல்ல ஆடைகளை எப்போதும் உடுத்த வேண்டும் என்ற மனதை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். பொங்கிய உதிரம் வடித்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வழிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்டு 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 11ஆம் நிலை.
இயேசு சிலுவையில் அறைகிறார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். உடன் பிறந்தோர் உறவு தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் உறவுகளில் மேன்மை மிக்கதாய் போற்றப்படுவது உடன்பிறப்புகளின் உறவு. இன்று இத்தகைய உடன்பிறப்பு உறவில் விரிசல்கள் ஏற்படுகின்றன. வழக்கம் நீதிமன்றங்களிலும் அன்றாட வழக்காகிவிட்டது இந்த உடன்பிறப்புகளின் சண்டை சச்சரவுகள். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை என 5 அகவையில் பாசமாய் இருந்து தனக்கென குடும்பம் குழந்தை என்று ஆனபோது பணம், சொத்து, இடம் என பகைமையை வளர்த்து அடித்து கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு முற்றிலும் நீதிமன்றங்களுக்கும் வீட்டுக்குமாக அலைகின்றன இன்றைய காலகட்டத்தில் உறவுகள், சகோதரர்கள், சகோதரிகள். அமைதியை தொலைத்து அன்பை மறந்து பகைமையை உருவாக்குகிறார்கள். இந்த உறவுகளை நாம் சரிபடுத்த வேண்டும். சிந்தனை: இயேசு கூறிய ஆணிகளால் அறையப்படுகிறார். அதைவிட அவர் மிக கொடூரமாக உணர்ந்தது இரத்த உறவுகள். சண்டையிட்டு நீதிமன்றங்களுக்கு செல்வதுதான். அன்பு முறிந்து பகைமை தலை தூங்கும் போதெல்லாம் இயேசுவை ஆணிகளால் அறைந்து கொண்டு அவரை சிலுவையில் அறைகிறார்கள். அன்பு, அதிலும் உடன்பிறப்பு அன்பு, இரத்தத்தால் இணைக்கப்பட்ட தொப்புள் கொடி உறவு. பகைமை வேண்டாம், இனியும் பாச கைகளாய் மாறுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்பு செய்ய கிடைத்த வாய்ப்புகளை மறந்து வாழ்ந்த நேரங்களை எண்ணி பார்க்கிறோம். எங்களை மன்னியும். பணம், சொத்தில் மனதை செலுத்தாமல் அன்பு செய்து உறவை வளர்க்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இன்னுயிரகன்றது உம்மை வேட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உம்மை வேட்டு, எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். அனைவரும் 2 நிமிடம் நமது கண்களை மூடி சிலுவையில் நமக்காக உயிர் விட்ட இயேசுவை உற்று நோக்குவோம். பாடுகள், வேதனைகள் என ஒவ்வொன்றும் நமக்காக ஏற்றுக்கொண்டவர் இறுதியில் தன் உயிரையும் நமக்காக இழக்கின்றார். தமது நண்பனுக்காக உயிர் கொடுப்பதை விட சிறந்த அன்பு எங்கும் எதிலும் இல்லை என்ற இயேசு நம்மை அவரது நண்பர்களாக பாவித்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன் உயிரை இழக்கின்றார். தன் உயிரை தன் தந்தையின் கையில் ஒப்புவிக்கின்றார். அந்த அன்பு இயேசுவை உற்று நோக்குவோம்.
அந்த உன்னதரமானவரை, உண்மைகளை பேசியவரை, நன்மைகள் செய்தவரை நாம் உற்று நோக்குவோம். துறவற அழைப்பு. உங்கள் 3வது மகள் என்ன படிக்கிறாள்? கொஞ்ச நாளாகவே அவளை காணுமே. அவளா? அருட்துறவியாக படிக்கப் போகிறேன், எனக்கு பணி செய்ய ஆசையாயிருக்குது என்று ஒரே பிடிவாதமாக இருந்தால், அதனால் அவளை திருச்சிக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். மக்கு திருமணம் செய்து வைக்க வக்கில்லை, துறவரத்துக்கு அனுப்பி இருக்கிறார்களாம். இந்த காலத்தில் துறவர பணி செய்ய இளம்பெண்கள் போவதே மிகவும் கடினமாக இருக்கின்றது. அப்படியே சிலர் விரும்பி போனாலும் குடும்பங்களில் குழப்பத்தை ஏற்படுத்த இதுபோல ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்று 3-4 குழந்தைகள் இருந்தன. அதில் ஒரு பிள்ளையை இறைப்பணிக்கும் நாட்டு பணிக்கும் அனுப்பினார்கள். ஆனால் இன்று இருப்பதே ஒன்றே ஒன்று. எப்படி இறை அழைத்தலுக்கும் நாட்டு பணிக்கும் உவந்தளிப்பார்கள்? சிந்தனை. இயேசு இறுதி மூச்சு வரை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி இவ்வுலகிற்கு தான் எதற்காக வந்தாரோ அதை முழுமையாக நிறைவேற்றி, தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என சொல்லி உயிர் விடுகிறார். இயேசுவின் கையளிப்பை காணும் நாம் நம் பிள்ளைகளை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற தூண்டுவதோடு நாமும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் பெற்றோர்களாக இருப்போமா? அன்பும் கையளிப்பும் ஆன்மீக வாழ்வை வளப்படுத்துகிறது. ஜெபம். எனக்காய் உயிர் துறந்த இயேசுவே, உம்மை போல் இறை திருவுளத்தை உணர்ந்து வாழும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். துயருற்று துடித்தாள் உள்ளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலை மடி சுமந்து, துயருற்று துடித்தாள் உள்ளம் நொந்து எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசு. இதோ உன் தாய். பெற்றோரை ஏற்காத பிள்ளைகள் இவர்கள்தான் என் அப்பா அம்மா என்று பல பிள்ளைகள் உடன் மாணவர்களிடம் நண்பர்களிடம் சொல்ல தயங்குகிறார்கள். எல்லாவற்றிலும் அழகு, அறிவு, நல்ல நிறத்தை தேர்ந்தெடுத்து பழகிய இந்த பகட்டான வாழ்வில் பெற்றெடுத்த பெற்றோரை மதிப்பாக உயர்வாக எதிர்பார்ப்பது இன்றைய இளைஞரிடையே தவழ்ந்து வரும் அலையாகி உள்ளது. பல பெற்றோர் பிள்ளைகளுக்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து பிள்ளை கேட்பதையெல்லாம் வாங்கி தந்தாலும் பலர் நடுவில் என் அம்மா என் அப்பா இவர்கள்தான் என சொல்ல தயக்கம் காட்டுகிறார்கள். பார்த்து பார்த்து வளர்க்கும் பெற்றோரை, தாயை உண்மையாக அன்பு செய்தால் எந்த இடத்திலும் பெற்றோரை விட்டு கொடுக்க முடியாது. ஈகத்தின் திருவுருவம் பெற்றோரே.
சிந்தனை. இயேசுவின் வாழ்வில் இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி என எல்லா நிகழ்வுகளிலும் உடன் இருக்கிறார் அன்னை மரியாள். அதனால்தான் தன் தாய் தனியே இருந்து விடக்கூடாது என தன் தாயை அன்பு சீடரிடம் ஒப்படைத்து செல்கிறார். இந்த தாயின் மடியில் இறந்த மகனை சுமப்பதில் இதயம் கனத்தாலும் மகன் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றியதை கண்டு பேற்றையும் நான் கண்டுவிட்டேன் என மகனை மடியில் சுமந்து சார்ந்து பகர்கிறார். பெற்றோரை மதிக்கும் பிள்ளையும் பிள்ளைகளை உயர்வாக மதிக்கும் பெற்றோரும் பேறு பெற்றோர். ஜெபம். இயேசுவே, எங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். ஒடுக்கிய உமதுடல் பொதியப்பட்டு நீரடங்கிய கல்லறை உமதன்று, ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் ஒரு பாரமான திருச்சுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 14ஆம் நிலை. இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. யோசேப்பின் கல்லறையில் துணிகளால் சுற்றி இயேசுவை அடக்கம் செய்தார்கள். குடும்ப வாழ்வில் கோபத்தை அடக்கம் செய்தால் உள் அமைதி பிறக்கும். பகைமையை அடக்கம் செய்தால் நல்ல அன்பு மலரும். பொறாமையை அடக்கம் செய்தால் நல்ல உறவு மலரும். நம் உடலின் உறுப்புகளில் ஒன்று துன்புற்றால் உடல் முழுவதும் துன்புறுவது போல நம் குடும்பத்தில் ஒருவர் செய்யும் சிறு தவறு துன்பம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பாதிக்கிறது. நமது குடும்பம் திருக்குடும்பமாய் மாற இயேசுவோடு சிலுவை பாதையின் 14 நிலைகளிலும் பயணித்த நாம் வேண்டாத விரும்பாத தீய எண்ணங்களை தீய குணங்களை அடக்குவோம், அடக்கம் செய்வோம். சிந்தனை. பூவோடு இணைந்த நாறு மனம் பெறுவது போல இயேசுவை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை இயேசுவால் புனிதமாகிறது. அந்த கல்லறையோடு இயேசுவின் வாழ்வு மாற்றம் பெறவில்லை. அது புது விடியலை தர, மீட்பை தர, உயிர்ப்பின் சாட்சியாய் மாற வேண்டுமெனில் நாமும் நம் குடும்பத்தில் வேண்டாத குணங்களை இயேசுவோடு அடக்கம் செய்வோம். இது விதை மண்ணுக்குள் இருந்து மாற்றுரு பெறுவதால் மரமாக கனியாக பலன் கொடுப்பது போல இயேசுவின் உயிர்ப்பு என்ற நற்செய்தி கொடுக்க அடக்கப்பட்டார். தீமைகளை அடக்கம் செய்வோம். இயேசுவோடு நன்மைகளால் நிறைவேற்று உயிர் தருவோம். ஜெபம். இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் குடிகொண்டிருக்கும் தீமைகளை நாங்கள் வேரோடு புதைத்து நன்மைகளால் நிரப்பப்பட அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். குடும்பங்களின் மகிழ்வே திரு அவையின் மகிழ்வு என்கிறார் நம் திருத்தந்தை பிரான்சிஸ். இயேசுவின் சிலுவை பாடுகளோடு நமது குடும்ப உறவை எவ்வாறு பலப்படுத்தலாம், வளப்படுத்தலாம், சீர்படுத்தலாம் என அறிந்து கொண்டோம். சரி செய்து வாழ்வோம்.
நம் ஒவ்வொரு குடும்பமும் பல்கலைக்கழகங்களை, நம் குடும்பங்கள் கோவில்களை, நம் குடும்பங்கள் மகிழ்ச்சி குடிகொள்ளும் தேவாலயங்களே, நம் குடும்பங்கள் வான் வீட்டிற்கான பயிற்சி நிலையங்களை புதுப்பிப்போம். குடும்ப உறவை செம்மைப்படுத்துவோம். நம் குடும்ப உறவை பலப்படுத்துவோம். குடும்ப உறவை பலப்படுத்துவோம். நம் குடும்ப உறவை. நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் கருத்துக்களுக்காகவும் அவருடைய உடல் உள்ள சுக நலன்களுக்காகவும் அவர் நம்முடைய திருச்சபைக்காக ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு முடிவிலும் வெற்றியை இறைவன் தர வேண்டும் என்றும், மேலும் இறைவன் அவரோடு இருந்து அவருக்கு உடல் உள்ள சுக நலனை தந்து அவருக்கு உதவி புரிகின்ற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருள வேண்டும் என்றும் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.